ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரூட்டோனஸ் ஜென்ரேஷன் எபிசோட் நம்பர் 14 கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ கொண்டு போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கக்காஷி சொல்கிறான், சம்னிங் பண்ணுற அனிமல்ஸ்லாம் ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து அது மட்டும் இல்லை, அது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட கிரியேச்சர் கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு சம்னிங் பண்ணுற அனிமல். நம்ம இதை பிளட் சைன் மூலிமா கொண்டு வர முடியும். ஸோ அப்படின்னு கக்காஷி சொல்லி முடிக்க போகுது. ஸோ நருட்டோ பார்ப்பான். போன எபிசோடில் அந்த அனிமல் காணாமல் போச்சுல, அங்கேருந்து பார்ப்பான். ஸோ இங்கே போனாங்க, பொரோட்டோ காணோம், அங்கேருந்து பாதி பேர் காணோம். கக்காஷி சொல்லுவான், அது ஒரு தனி பேர்வல் டைம் பேஸ்க்கு போயிருக்கு. ஸோ அது வந்தானா நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத அதை பாம்பு வச்சு அழிச்சா தான் ஒரு வழியாக முடியும்னு சொல்ல போகுது. பொரோட்டோ வந்து கீழே குதிக்க அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கடா டெங்கி அண்ட் நீனோ வச்சு அண்ட் இன்னொரு டாப்பர் அண்ட் இன்னும் 2 பேர் கூட கொண்டு வந்துருப்பாங்க, அவங்க பேர் தெரில. ஸோ அவங்களாம் வந்து பொரோட்டோ அண்ட் மிட்சுக்கே வந்து தேடின்னு வராங்க. 2 பேரை காணணும். இப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட பையன் வந்து விழுவான் பொரோட்டோவில் வந்துச்சு. இது என்ன இடம், எப்படிப்பட்ட இடம்னு சொல்ல போது நம்ம பொரோட்டோட ஜகன் கண்ணு அன்லாக் ஆகிருக்கும். ஸோ ஜகன் கண்ணை வச்சு பார்க்கும்போது அந்த அனிமல் ரொம்ப கோபமாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அனிமலுக்கு பொரோட்டோக்கு ஒரு பெரிய சண்டை நடக்கும். ஸோ நான் உனக்கு அழிக்காத உன்னை விட மாட்டேன்னு சொல்ல போது அந்த அனிமலுக்கும் பொரோட்டோக்கும் ஒரு தாரமான சண்டை நடக்கும். ஸோ பொரோட்டோவில் ஷேடோ க்ளோனிங் ஜுட்ஸு அண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த அனிமலை வந்து அட்டாக் பண்ணுவான். அந்த அனிமல் பேர் என்னன்னே உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்க்க போது அவன் ஜகன்கனை யூஸ் பண்ணி பார்ப்பான். பொரோட்டோ பார்த்தோன்னா அங்கே அவனோட விக்ஸ் பார்த்து தெரியும். ஸோ அதை அடிக்கலான்னு பார்ப்போது அந்த ஒரு எண்டில் போய் பார்க்க போது மிக்ஸுகே காப்பாற்றினான். மிக்ஸுகே நீங்கள் இப்படி வந்து வேறு எது அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தேன்னு சொல்ல, ஆமாம்ல நானும் அப்படி தானே உள்ளே வந்தேன், தெரில அது ஒரு பெரிய பிளாஸ்டர் நடன்னு தெரில. பசங்க 2 பேரை பேசினது நடக்கும் போது அது வேறு அடிக்க ஆரம்பிக்கும். அவங்க 2 பேரும் ஓடின்னு இருப்பாங்க. ஸோ ஓடினா பார்த்தாது இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படியா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. நம்ம பொரோட்டோ ஷேடோ க்ளோனிங் சொல்ல யூஸ் பண்ணோம். ஸோ செயின் மேலே ஏறி போய் பேப்பர் பேக் காட்ட ஆரம்பிச்சிடுவான். ஸோ அந்த சங்கிலி மாதிரி இருக்கும்ல, அது ரோப்புன்னு வச்சுப்போம். அந்த ரோப் மேலே எங்கே அங்கங்கே இது பண்ணுவான். என்னது பேப்பர் பொம்மை கட்டி அடிப்பான் கத்தியில். ஸோ வீக் ஸ்பாட்டில் டமால்னு ஒரு அடிப்பான். அதுக்கு செம காண்டாயிடும். வலிக்குதுராடா அது சொல்ல முடியாத கத்தும். பார்த்தோன்னா நம்ம பொரோட்டோ எஸ்கேப் ஆகிடும். பார்த்தா அது ஒரு ஷேடோ க்ளோன். ஸோ சங்கிலி மேலே உள்ள போது நீ மாட்டிங்கண்ணே, இப்போ உனக்கு கொல்லது தான் என் வேலை, இதை நான் அசால்ட்டாக முடிச்சு அதாவது தண்டர் ட்ராகன் சொல்ல போது இதை பார்த்து அந்த என்ன பொண்ணு அந்த பொண்ணு பர்பிள் கலர் அடிச்சிருக்க பொண்ணு வேறு, நான் அந்த பொண்ணை எப்படி இந்த பொண்ணுன்ற பாருங்க அந்த அனிமல் நான் காப்பாற்றி அவனு அது வாட்டர் வால் ஜுட்ஸு யூஸ் பண்ணி காப்பாற்றோம். எப்பட்றா பொரோட்டோ கேட்பான், எப்பட்றா அது சாத்தியம் வாட்டர் வால் ஜுட்ஸுன்னு சொல்ல போது அப்படி கேட்க மிட்சுகே வராத, இதை நானே பார்த்துக்குவேன்னு சொல்ல பொரோட்டோ வேணாம், தேவையில்லாத பிரச்சனை வேணாம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறேன்னு பொரோட்டோ கேட்க ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சுவாங்க. நானும் எங்கள் அப்பா வந்து ஊராக சுற்றியிருந்தோம் அப்படின்னு சொல்ல, ஊராக சுற்ற போது எங்களை யாரும் ஏற்றுக்கல. நாங்கள் வந்து எப்படின்னா அந்த ஊரை விட்டு திரட்டி அமிச்சோடனே நாங்கள் ஊராக போகிறதால அப்படி ஒரு நாள் போது எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா இந்த ஒரு கீழ்பட்ட க்ரீச்சரை ஒரு விர்ச்சுவல் மூலிமா உள்ளே இறக்கி விட்டுருவார். இது ஒரு ஜுட்ஸு வந்து அவங்களோட ராயல் ஃபேமிலி ஜுட்ஸுவா, இது ஒரு ஜுட்ஸு, நம்மளுக்கு என்ன அந்த ஜுட்ஸு தெரிஞ்சிங்க. சரி அப்புறமா பார்த்தா அந்த பொண்ணை நான் அப்படியே ரிவெஞ்ச் எடுவேன். பொரோட்டோ சொல்லுவான், அது உங்கள் அப்பாவோட ரிவெஞ்ச், அது எப்படி உன்னோட ரிவெஞ்சாக மாறும்னு, அது என்னோட ரிவெஞ்சாக கூட மாறும் அப்படின்னு சொல்ல போது அந்த அனிமலை நான் கொல்ல விட மாட்டேன், அது வெறும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் என் கூட வச்சுருக்கேன், அப்புறம் நானே போட்டு தள்ளிடுன்னு சொல்ல போது அதை நான் ஒன்றும் பண்ண விட மாட்டேன், நீ இந்த இடன் லீஃப் வில்லேஜை நீ ரிவெஞ்ச் எடுக்க நான் விட மாட்டேன்னு சொல்ல போது. ஸோ 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது பொரோட்டோ கையில் வந்து என்னது அந்த பொண்ணு குத்திக்கும். அந்த பர்பிள் கலர் முடி வச்சுருக்க போது பொரோட்டோ சொல்ல யோசிப்பார், உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாம் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பண்ணு, நீ அந்த ஹாஸ்பிட்டல் நீ எவ்வளோ இருந்த நான் பார்த்து அந்த பொண்ணு அணின்னு அப்படின்னு கேட்பான். பர்பிள் கலர் அந்த பொண்ணு பேர் தரலப்பா, அதான்ப்பா அந்த பர்பிள் கலராக இருக்குன்னா வச்சுருக்கேன். ஸோ மிட்சுகேல நடக்கட்டும் எதாவது பண்ணுங்க, ஆனால் என்னோடய மிஷின்லேருந்து நான் தவற மாட்டேன் சொல்ல போது எப்படியாவது நம்ம இதை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல போது ஜகன் கண்ணை யூஸ் பண்ணி பார்ப்பான். ஸோ ஒரு வழியாக அந்த எப்படி சொல்கிறது இந்த கோஸ்ட் வந்து விட்டு போயிடும். கோஸ்ட் வந்து எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் அதுக்கிட்ட யார்கிட்டையும் ரொம்ப நாள் இல்லை, ஏன்னா பிடிச்சிருந்தா அது பிடிச்சின்னே இருக்கும். இது எப்படி உனக்கு தெரியும், இது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து தெரியும், அதான் ஒரே ஒரு வீக்னஸ், இல்லைன்னா நீ எப்பயும் இந்த வில்லேஜை நீ என்ன உன்னோட
இப்போதைக்கு வர வச்சுருக்க சொல்ல போது சரி இப்போ நீ என்னோட அந்த அனிமலை கூப்பிட்டு வச்சு என் மொத்த சக்கரை ஒன்று இப்போயே வெடிஞ்சு செத்து போன்னு சொல்ல போது இவன் சொல்லுவான் பொரோட்டோ அது செய்யாது, அது வேணா கிட்ட வந்து பாசமாக நின்றுக்கோ. ஏன்னா சின்ன வயசு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான் பொரோட்டோ, சின்ன வயசுலேருந்து உன் கூடயே தான் இருக்குது, ஸோ உன்னை பார்த்தே வளர்ந்ததுனால உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு, உன்னோட உன்னோட ஏதாவது ஏதோ ஒன்று உன்னோட பேரண்ட் பண்ணியிருப்பாதுன்னு சொல்ல போது அதெல்லாம் ஃபீல் பண்ணி உட்காந்து அந்த பர்பிள் கலர் ஹேர் வச்சுருக்கிற பொண்ணு உட்காந்து அழுவுமா. ஸோ யோசிச்சு பார்க்கும் அவங்க அம்மா என்ன சாவு போதுன்னு தான் சொன்னாங்கன்னா, என்னோடய ஜென்ரேஷன் இன்னையோட முடியுது, இதுக்கப்புறம் நிறைய ஜென்ரேஷன் இருக்குது, அதை நம்ம தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாங்க. அதை யோசிக்க பொரோட்டோவில் சரி வா போகலாம் அந்த இடத்த விட்டோன்னு சொல்லி கூப்பிட அந்த பொண்ணு. ஸோ கை கொத்து கூப்பிட ஒன்று இந்த பொண்ணு சொல்லும் அந்த அனிமல் மேலே போகலான்னு. ஸோ அந்த அனிமல் மேலே எல்லோரும் பத்துன்னு போயிட்டு இருப்பாங்களா. ஸோ மிட்சுக்கலை கம்முன்னு உட்காந்து வருவான், அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஸோ பார்த்தா அவர் ஒரு பிளாக் கலர் நெருப்பு ஒன்று வரும், ஒன்றா நெருப்புன்னு தெரியல ஆனால் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த அனிமல் வந்து அதை தடுத்துன்னு இருக்க நம்ம எப்படியாவது வெளியே போனால் நம்மளோட பொரோட்டோ ஜங்கன்கன் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு இது கிடைக்கும். ஸோ ஒரு குத்துவான் பொரோட்டோ. ஸோ தரணுன்னு வெளியே வந்துடுவான். டெங்கியில் வெயிட் இது மிட்சுகியோட பாம்பு தானே, அப்போ எங்கே தான் இங்கே இருக்காங்க சொல்ல போது பொரோட்டோ மிட்சுகேன்னு சொல்ல போது தம்மால்னு மேலே இருந்து எகிரி குத்துப்பான். பொரோட்டோ மேலே அந்த பொண்ணு உட்காந்துரும், அது வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ சாய் வந்து பார்ப்பான் அந்த பொண்ணை, நான் அதே ஒன்று எனக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு புரியுது, நானும் சின்ன வயசில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன்னு சொல்ல போது நம்ம அந்த பொண்ணு வேறு போகும்போது பொரோட்டோ நன்றி சொல்லிட்டு போவோம். ஸோ அப்படியே நம்ம சாய் வந்து போகும்போது அந்த பொண்ணை கொண்டு போகிறதோட நம்ம பொரோட்டோ வந்து எப்படி அந்த பொரோட்டோ கையை பாரு அது உன்னை லெஃப்ட் ஹேண்டில் இருக்குன்னு சொல்ல போது அந்த பொண்ணு பார்க்கும்போது அதுவும் ஒரு பாட்டாயிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஸ்டார்ட்